விவகாரம் குறித்து அமைச்சர் சீதாராமன் எமது செய்தியாளர் கோகுலுடன் இணைகிறார். அவர் பதிவு செய்யக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம். நிலைமையில வந்த உத்தரவு இன்னும் ஹியரிங் கம்ப்ளீட் ஆகல. அதனால நாங்க அவசர சட்டம் அங்கிருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அது முடியாது. கோர்ட்ல விசாரணை ஃபுல்லா ஆயிடுச்சு. அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய தீர்ப்பும் வழங்கிட்டாங்க. வழங்குறதோட இல்லாம இந்த தடையும் பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்போ நாங்க அவசர சட்டம் மூலமா இந்த தடையை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா இடைக்காலமா இது வந்திருக்கு. ஹியரிங் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அந்த நிலையில நாங்க இடைக்கால சட்டம் எடுத்துட்டு வர முடியாது. ஆனா ஸ்டேட்டு கிட்ட அந்த பவர் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் இல்லங்கிறது எனக்கு தெரியும். ஸ்டேட் லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா என்ட்ரி 38 ஒன்னு இருக்கும். அதன் மூலமாக பெரிய சந்தையில இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் அந்த மாதிரி நடக்கக்கூடிய இடத்துல சில விஷயங்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றதுக்கு மேல ஸ்டேட் கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணலாம், அவங்க தீர்மானிக்கலாம். அதனால ஒருவேளை இடைக்கால சட்டம் எடுத்துட்டு வரணும்னா தமிழக அரசு பண்ணலாம். மத்திய அரசு சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுங்க. மத்திய அரசு தன்னுடைய நோக்கத்தை அந்த நோட்டிபிகேஷன் மூலமாக கிளியரா வெளிப்படுத்துச்சு. பிளஸ் ஹியரிங் கண்டினியூவஸா நடந்துட்டு இருக்கு, இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஹியரிங் இன்னும் ஃபைனல் நிலைக்கு வரல. இதுல இடைக்கால உத்தரவு தடை வந்த போது அதை மீறி நாங்க அவசர சட்டம் கொண்டு வர முடியாது, சட்ட ரீதியாவே கொண்டு வர முடியாது. கோர்ட்ல இருக்குது விஷயம், இன்டர்லாக்யூட்டரின்வாங்க. அதனாலதான் அந்த நிலையில் நாங்க அவசர சட்டம் மத்திய அரசு மூலமா எடுத்துட்டு வர முடியாது. நாங்க சொல்றது என்னன்னா எங்களுடைய அந்த நோட்டிபிகேஷன் மூலமா எங்க எண்ணம் கிளியரா சொல்லிட்டோம். நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அந்த பவர் இருக்கு. என்ட்ரி 38 மூலமா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அந்த அதிகாரம் இருக்குன்றதை நாங்க ரெக்கக்னைஸ் பண்றோம். ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நாங்க டெஃபினட்டா உறுதுணையா இருப்போம்.